ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 27வது வார்த்தை ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போல பார்க்கலாம். அதாவது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் காட்டுக்கு போயிடுவார். முதல்ல அத்ரி அனுசூயை ஆசிரமத்துக்கு ராம லக்ஷ்மண சீதா பிராட்டியோட போவாங்க. அங்க அவங்கள சேவிச்சுண்டு தண்டகாரண்யம் வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் முதலான ரிஷிகள் எல்லாம் சேவிப்பாங்க. அப்பா அகஸ்திய மகரிஷி ராமபிரானை கூப்பிட்டு, அப்பா உன்னை சேவிச்சது எனக்கு பரம ஆனந்தம், உனக்கு நான் சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவ் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய வில், அது மட்டும் இல்லாம பானங்கள் நிறைந்த எப்பொழுதும் குறையாத அம்புரா துணிகள் நிறைந்தத அதையும் கொடுக்கிறார். இதெல்லாம் தேவேந்திரனால எனக்கு கொடுக்கப்பட்டதுப்பா. அது மட்டும் இல்ல, தங்கமயமான கத்தி, இது மூன்றையும் ராமருக்கு கொடுக்கிறார். அப்பா இதெல்லாம் உனக்கு பலகாலம் உதவும் பான்றார். அதாவது வரப்போறவற்றை முன்றே அறியக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர் தான் ரிஷிகள். அதுல அகஸ்தியர் பின்னாடி ராவண யுத்தம் வரும், அதற்கு ராமனுக்கு இந்த வில்லெல்லாம் பயன்படும். அவர் சொல்றாரு, இந்த வில் மகாவிஷ்ணு அசுரர்களெல்லாம் கொன்று அது வில்லப்பா, பயன்படுத்திய வில்லப்பா, இதெல்லாம் தேவேந்திரனால எனக்கு கொடுக்கப்பட்டதுப்பா, இது இனி வரும் காலத்துல உனக்கு பயன்படும் சொல்லி ராமர் ராவண யுத்தத்தை மனசுல கொண்டு ராமன் கிட்ட இதை கொடுத்தாரு. ராமனோட அன்பையும் பெற்றார். அது மட்டும் கிடையாது, இனிமேல் நீங்க பஞ்சவடிக்கு போய் இருங்கோன்னு சொல்லி அவளுக்கு வழியையும் காட்டியவர் அகஸ்தியர். இத மாதிரி ஆயுதங்களை ஈந்தேனோ அகஸ்தியரை போலன்னு சொல்லி அந்த அம்மா இந்த வார்த்தையை முடிக்கிறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.